பிரசாந்த் கிஷோர் சந்திப்பு சந்திச்சிருக்காங்கன்னு உங்கள் செய்திகள் மூலமாக பார்த்து இருந்தீங்க. சந்திச்சிருக்கிறாங்க. எனக்கு அதுல எல்லாம் ஒரு இது இல்லை. அந்த வியூக வகுப்புகளெல்லாம் எனக்கு பெரிய இது இல்லை. இந்த நாட்டை சிறப்புற ஆட்சி செய்த எங்கள் முன்னோர்கள் எல்லாம் இப்படி வியூக வகுப்பில் எங்கள் தாத்தா பெருந்தலைவர் காமராஜரோ அல்லது பேரறிஞர் அண்ணா போன்ற பெருந்தகைகளோ, அதுக்கு முன்னாடி இருந்த குமாரசாமி, நம்ம தாத்தாக்கள், நம்ம தாத்தா சோமந்து ராமசாமி ரெட்டியார், இவங்கெல்லாம் இப்படி வியூக வகுப்பாளர்களை வச்சுக்கிட்டு என் நாடு, என் மக்கள், என் நிலம், என் காடு, என் மலை, இதில் எதை எப்படி செஞ்சால் சரி வரும்னு தெரியாத நான் அப்புறம் இந்த வேலைக்கு ஏன் வரணும்? ரிசல்ட் நீங்கள் சொல்லுங்கள். அதை பற்றி நான் சொல்கிறேன்னே. நீங்கள் கட்சின்ற பேரில் கட்சி தொண்டர்கள்ட்டேருந்து திரள் நிதி வாங்கி உங்களையும் உங்களோட குடும்பத்தை பற்றி மட்டுமே நீங்கள் யோசிச்சுக்கிட்டு உங்கள் சுயநலமாக நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. அவர் சொந்த காசில் அவர் கட்சியை ஆரம்பித்து அவர் ஒரு கொள்கை ரீதியாக முன்னேற்றி சென்றுக்கிட்டு இருக்காரு. அதை வந்துட்டு நீங்கள் அவரை பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு எந்த அருகதையும் கிடையாது. இருந்தாலும் நீங்கள் உங்கள் கட்சியில் சேரலை அப்படின்றதுக்காண்டி கட்சியில் சேர்றதுக்கு முன்னாடி, கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி தம்பின்னு நல்லா வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி பேசிக்கிட்டு இருந்துட்டு இப்போ அதே வாழைப்பழத்தில் விஷத்தை ஏற்றுறீங்க. இதெல்லாம் நீங்கள் பேசுகிறது ரொம்ப தவறான செயல்ண்ணே. இதை உங்கள் கட்சி தொண்டர்கள் கூட ஏற்றுக்க மாட்டாங்க. இதில் வேறு நீங்கள் அவருக்கு கொள்கை சரியில்லை, அது சரியில்லை அப்படின்னு தவறான ஒரு செய்தியை நீங்கள் பரப்பிக்கிட்டு இருக்கீங்க. இதனால் உங்கள் பேர் தான் கெட்டு போகுது தவிர மற்றபடி தலைவருக்கு என்றைக்குமே மதிப்பு கூட்டிகிட்டு தான் இருக்குது. நீங்கள் தான் அவருக்கு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு உங்களுடைய பேச்சு தான் அதுக்கு உதாரணமாக இருக்கே தவிர அவரை எந்த ரீதியாகவும் நீங்கள் பேசுகிற பேச்சு பாதிக்க போகிறது கிடையாது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி தலைவரை பற்றி பேசுகிறத நிறுத்திக்குங்க. அப்போ தான் கொஞ்சமாவது நீங்கள் ஒரு டெபாசிட்டாவது வாங்கலாம். இல்லைனா அதையும் இழந்துட்டு அடுத்து முடிந்தால் முயற்சி, இல்லை என்றால் பயிற்சி அப்படின்னு போயிட்டே இருக்க வேண்டியதான். 2026, அடுத்து 2032, 2038, இப்படி 5 வருஷத்துக்கு ஒரு டைம் நீங்கள் சொல்லிக்கிட்டே மக்கள்கிட்டேருந்து திறன் நிதியை வாங்கி நீங்கள் மட்டும் நல்லா இருங்க, உங்கள் தொண்டர்கள் நாங்களாம் அப்படியே இருக்கணும். உங்களுக்கு நான் ஓட்டு போட்டிருக்கேன் போன தேர்தலில், அதனால தான் சொல்கிறேன். இந்த டைம் கண்டிப்பாக உங்களுக்கு போட போகிறது கிடையாது. நான் மட்டும் இல்லை, ஏற்கனவே உங்கள்கிட்ட போட்ட உங்களுடைய பின்பற்றி வந்த எல்லாரும் நீங்கள் பேசுகிற பேச்சுனால உங்களுடைய கட்சியிலேருந்து தான் மற்றவங்களாம் போகிறாங்களே தவிர விருப்பப்பட்டு யாரும் போகலை. இன்னொன்று, தலைவர் விஜய் அவர்களுடைய பேச்சு, அவருடைய செயல் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா அவர் யாரையும் தாக்கி பேசுகிறது கிடையாது. அரசியல் ரீதியாக ஒரு ஆலோசகரை வைக்கிறது தவறான செயல் கிடையாது. நம்ம சோழர் காலத்திலேயே அவருடைய அரசவையில் தமிழ் மந்திரிகளும் இருந்திருக்காங்க, ஆந்திரா தெலுங்கு பேசுகிறவங்க இருந்திருக்காங்க, கர்நாடகா பேசுகிறவங்க இருந்திருக்காங்க, பிராமணர்கள் இருந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்யும்போது மற்ற மொழிக்காரங்கள்ட்ட, ஒரு படித்த அறிவாளிகள்கிட்ட கேட்டு வியூகம் வகுத்து செய்கிறது தவறான செயல் கிடையாது. வியூகம் அமைத்து தான் ஒரு செயலை அவர் செய்ய போகிறது பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி தான். அவர் ஆட்சிக்கு நல்லது செய்கிறேன்னு சொல்லி வந்திருக்காரு. அப்படின்றப்போ ஒரு வியூகத்தை வகுத்து வந்தோம், தோத்துட்டு மக்கள்கிட்டேருந்து திரள் நிதி வாங்கணும் அப்படின்றதுக்காண்டி அவர் வரல. அவருடைய சொந்த முயற்சியில் அவருடைய சம்பளத்தை 400 கோடி ரூபா சம்பளத்தை விட்டுட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லி தான் வராரே தவிர உங்களை மாதிரி திரள் நிதி வாங்கிட்டு உங்கள் குடும்பத்தை மட்டுமே பார்த்துக்கிறதுக்காண்டி வரல. சரிங்களா? அவரை பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு எந்த அருகதையும் கிடையாது. தயவு செஞ்சு பேசுகிற நிப்பாட்டினீங்கன்னா அடுத்து ஓரளவு கட்சின்ற ஒரு அங்கீகாரம் இருக்கும். இல்லைனா 2026 உங்களுக்கு கட்சின்ற அங்கீகாரமே கொடுக்க மாட்டாங்க.